நடிகை அம்பிகா அவர்கள் வடிவேல்ட்ட போயிட்டு எனக்கு ஒரு சான்ஸ் வாங்கி கொடுங்க அப்படின்னு கெஞ்சின அந்த ஒரு விஷயம் இப்ப சோசியல் மீடியால பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. அப்படி என்னதான் நடந்தது அப்படிங்கறத நம்ம இப்போ விரிவா பார்க்கலாம். வடிவேல் அப்படின்னு சொன்னாலே ஒரு காமெடியன் அப்படிங்கறது நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். தனக்கு ஜோடியா நடிக்கும் நடிகைகள் யார் யாரெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு இவர்கிட்ட இயக்குனர் கேட்டா அப்ப அவரு சொல்லுவாரா, இந்த நடிகை நடிக்க வைக்கலாம், இவங்க நடிச்சா ரொம்ப நல்லா இருக்கும்னு வடிவேலே சூஸ் பண்ணுவாரா. அந்த வரிசையில முன்னணி நடிகையாக இன்னைக்கு புகழ்ந்து வந்துட்டு இருக்க ஒரு பர்சன்னா அம்பிகா அவர்கள். ஒரு சில காலகட்டத்துல இவங்களுக்கு பெருசா எந்த ஒரு படமும் கிடைக்கல, அதனாலவே ரொம்பவே மார்க்கெட் கம்மியா இருந்தவங்க வடிவேல்ட்ட போயிட்டு நான் ஜோடியா நடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வாய்ப்பும் கொடுத்திருந்திருக்காங்க. அம்பிகாவோட 2 படம் நடிச்சிருக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா வடிவேல் எதனால வாய்ப்பு கொடுத்தாருன்னா அவங்க கூட அப்படி இருக்க ஆசைப்பட்டதா வாய்ப்பு கொடுத்தாராமா. கோவை சரளாவுக்கும் வாய்ப்பு கொடுத்ததும் வடிவேல் தான். அதே போல கவர்ச்சி ஆட்டம் போட்ட நடிகை ஸ்ரேயா சரண், சதா, மும்தாஜ் இந்த மாதிரி முன்னணி நடிகைகள் எல்லாருக்குமே இவர் ஈசிஆர் பண்ண வீட்டுக்கு கூட்டிட்டு போனதா ஒரு சில விஷயங்கள் இப்ப கசிய ஆரம்பிச்சிருக்கு. சினிமா இண்டஸ்ட்ரியில விமர்சகர் வித்தகன் வந்து வடிவேலை பத்தி இன்னைக்கு ஒரு விஷயம் கூறியிருக்காரு. பிரியா பவானி சங்கர், அதுக்கப்புறம் ஸ்ரேயா சரண், சிவானி இந்த மாதிரி முன்னணி ஹீரோயின் எல்லாருமே இந்த லிஸ்ட்ல இருப்பதா கூறியிருக்க இந்த விஷயம் ரசிகருக்கு மத்தியில பேசு பொருளாவே மாறி இருக்கு. சமீபத்துல தான் நடிகை பிரியா பவானி சங்கர் வந்து ஈசிஆர் பகுதியில ரொம்பவே அதிக தொகையை கொடுத்து ஒரு வீட்டை ஒண்ண வாங்கியிருக்காங்க அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியவும் வந்துச்சு. இப்ப நல்ல செட்டில்லையும் இருக்காங்க. இந்த நிலையில வாய்ப்புகள் குறைவா இருந்த போது நடிகர் வடிவேலுடன் நடிக்கிறதுக்கு நிறைய பேர் கேட்டிருக்காங்களா. அப்ப அம்பிகாவும் நடிச்சிருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்க 2 படம் கிட்டக்க நடிச்சு அது நல்லாவே ஹிட் ஆனுச்சு. அவங்கள பத்தி அந்த நேரத்துல நிறைய கிசு வார்த்தைகள் எல்லாமே வந்து வெளியில பரப்பப்பட்டுச்சு அப்படின்னு வந்து காந்தராஜ் அவர்கள் கூறியிருக்காரு. ஒரு காலத்துல கவுண்டமணிக்கு ஈக்குவலா பேசின ஒரு பர்சன் தான் வடிவேல் அவர்கள். இப்ப வடிவேல் வருவதற்குள்ள அம்பிகா வந்து ஏன் தொழிலை விட்டு போனாங்க அப்படின்னு கேட்கும் பொழுது எல்லாம் ஒரு காரணமா தான் சொல்லி முடிச்சிருந்திருக்காங்க. இந்த ஒரு வீடியோ தான் சோசியல் மீடியால பயங்கர வைரலா போய்கிட்டு இருக்கு. இத பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இது போல பல அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.